பார் கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Read the bar graph and answer the following questions. The bar graph shows the percentage distribution of people in 4 different societies. Note: percentage distribution of all the societies is even. ஒரே ஒரு நோட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இருக்கிற எல்லா பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் ஈவன்ல தான் இருக்கணும், ஆட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனை உள்ள எடுத்து பார்த்தோம்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 சொசைட்டியை பத்தி பேசுறாங்க. அந்த 4 சொசைட்டியோட எக்ஸாக்ட் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஏ எடுத்து பார்த்தா அது வந்து 20ல இருந்து 30% இடையில எங்கேயோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய அந்த சார்ட்ல கொடுத்துருக்கிறது ஏ வந்து 20 30க்கு இடையில இருக்கு. பியும் பார்த்தீங்கன்னா 20க்கு 30க்கு இடையில இருக்கு. சி பார்த்தீங்கன்னா 30க்கு 40க்கும் இடையில எங்கேயோ இருக்கு. டியை பொறுத்த வரைக்கும் 10க்கும் 20க்கு இடையில எங்கேயோ இருக்கு. அவ்வளவுதான் நமக்கு தெரியுமே தவிர மற்றபடி என்னன்னு தெரியாது. தெரிஞ்ச ஒரே ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா உறுதியாக அது ஈவன்ல தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாக்டா நம்மளுக்கு வேற எந்த ஹிண்ட்டுமே இல்லைன்னா பாசிபிலிட்டிக்கு போய் ஆக வேண்டிய கட்டாயம் இந்த சார்ட்ல. அப்ப நம்ம பாசிபிலிட்டிக்கு எப்படி போய் பார்க்கறது? இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு முதல்ல கிளியரா புரியணும். ஏன்னா எந்த டீட்டெயிலுமே இல்லாம தான் நம்ம இந்த சார்ட்டுக்குள்ள போறோம். ஏ பி சி டி எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2x%, பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4y%, சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8y - 20%, டியை பொறுத்த வரைக்கும் x%. எல்லாரும் சேர்ந்தா நம்மளுக்கு தெரியும் 100% வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒருவேளை இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? 2x + x அப்படின்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு? 3x. இன்னொரு சைடுல 4y + 8y என்ன ஆயிரும்? 12y இல்லையா? அதுக்கப்புறம் இங்க -20% அந்த சைடு போனா உங்களுக்கு +20% ஆயிருமா? அப்போ 120% ஆயிரும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா தேர்ட் டேபிள் வச்சு சிம்பிளிஃபை பண்ணா x + 4y = 40%. இவ்வளவுதான் அதிகபட்சமா நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. வேற எதுவும் இதுல நம்மளுக்கு தெரியாது. இவ்வளவு வேணா நம்மளால சொல்ல முடியும். வேற எதுவும் கிளியரா தெரியல. சரி, இப்ப x y எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாசிபிலிட்டிக்கு தான் போய் பார்க்கணும். எப்படி போய் பார்க்கலாம்? எப்படி போய் பார்க்கலாம்னா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ எடுத்துக்கலாம். இப்ப ஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2x%. ஏ என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னா 22%, 24%, 26%, 28%. இந்த 4 பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஏயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 20ல இருந்து 30க்குள்ள தானே இருக்கு. சரி, அப்போ இதுல வந்து நம்ம 22 எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 2x தான் 22%னா ஒரு x 11. ஏன்னா டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா x%. அப்போ நம்ம 22 எடுத்தோம்னா x வந்து 11 ஆயிரும். 24 எடுத்தா 12 ஆகும். 26 எடுத்தா 13 ஆகும். 28 எடுத்தா 14 ஆகும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே ஈவன்ல தான் இருக்கணும். ஏ பி சி டி எல்லாருமே ஈவன்ல தான் இருக்கணும். அப்போ நம்ம ஏ 22 எடுத்தா டிக்கு 11 வரும். அதனால நம்ம 22 எடுக்க முடியாது. அதே மாதிரி ஏக்கு 26 எடுத்தா டிக்கு 13 வரும். அதனால அதுவும் எடுக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு வாய்ப்புன்னு எடுத்து பார்த்தோம்னா 2 இருக்கு. யார் அப்படின்னா ஒன்று ஏக்கு 24 எடுக்கிறது, இல்லை ஏக்கு 28 எடுக்கிற 2 வாய்ப்பு இருக்கு. அதாவது டியை பொறுத்த வரைக்கும் 12%, 14%. அதாவது எக்ஸோட மதிப்பு ஒன்று 12%ஆ இருக்கணும், இல்லை 14%ஆ இருக்கணும். இது 2 வாய்ப்பு மட்டும்தான். அது 2ல ஒன்று நம்ம ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ 12 வச்சும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 14 வச்சும் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்ப எக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 12% இருந்தா நம்ம நேரா என்ன பண்ணிடலாம்? டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டி வந்து இங்க 12 தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா டி வந்து 14 வச்சு நம்ம போகலாம். ஏயை பொறுத்த வரைக்கும் 2x இருக்கும்போது இது வந்து 24 இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து 28 இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பியும் சியும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதான் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இதுல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆ பிரிச்சுக்கலாம். எக்ஸ் வந்து 12ஆ இருந்தா ஒய் என்னவா இருக்கும்? 4y = 40யா? அப்போ 12 வந்து 40ல இருந்து மைனஸ் ஆச்சுன்னா 28. 4y தான் வந்து 28னா ஒய்யோட வேல்யூ வந்து 7. இல்ல எக்ஸ்ல கொண்டு போய் 14 போட்டோம்னா 14 + 4y = 40 வச்சோம்னா 40 நான் வந்து 40ல இருந்து மைனஸ் பண்ணா 26. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆயிரும்? 6.5 ஆயிரும். ஸோ ஒய்யோட வேல்யூ ஒன்று 7ஆ இருக்கணும், இல்லை 6.5ஆ இருக்கணும்.
ஸோ 12 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 7 இருக்கும். அப்போ பியை பொறுத்த வரைக்கும் 4y பர்சன்டேஜா, அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு? 28. சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8y, 8 into 7 56, 56 minus 20 அப்போ 36. ஒரு செட் ஆஃப் சான்சஸ் இப்படி இருக்கும். இன்னொரு செட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸை 14 வச்சா ஒய் 6.5 இருக்கணும். அப்போ 4 6.5 எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 26. அடுத்து 8 6.5 அப்படின்னா 52 minus 20 32. ரெண்டு பாசிபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டு சைடில் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஓவராலா என்ன கிடைச்சிரும்? 100 கிடைச்சிரும். இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா வச்சுதான் சால்வே பண்ண முடியுது. ஏன்னா வேற எந்த ஹிண்ட்டுமே டைரக்டா இல்லை. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஏயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ வந்து 24 அப்படின்னா பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து 28, சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36, டியை பொறுத்த வரைக்கும் 12. இது ஒரு சைடில். இன்னொரு சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏயை பொறுத்த வரைக்கும் 28 இருந்தா பியை பொறுத்த வரைக்கும் 26, சியை பொறுத்த வரைக்கும் 32, டியை பொறுத்த வரைக்கும் 14. இப்படி ரெண்டு சான்சஸ் நம்மளுக்கு இருக்கு. இதை வச்சுதான் ஃபர்தரா நம்மளால என்ன பண்ண முடியும்? கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ புதுசா உள்ள கொண்டு வராங்க. என்ன மாதிரி? எப்படி ரீசனிங்ல பாசிபிலிட்டி வச்சு சில நேரங்களில் பசில் சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன்லையும் சால்வ் பண்ண போறோம். ஸோ வரப்போற கொஸ்டின்ஸை வச்சு இதுக்குள்ள இருக்கிற இந்த எய்தர் ஆப்ஷன் வச்சு, ஏன்னா எய்தர் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்று எக்ஸ் 12ஆவோ இல்லை எக்ஸ் 14ஆவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்தரா இப்போ சம் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? டோட்டல் பீப்புள் இன் சொசைட்டி ஏ ஆர் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பீப்புள் இன் சொசைட்டி சி? ஏசி ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏ ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24 இருந்தா சி அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா 36 இருக்கும். இன்னொரு சைடில் ஏ 28 இருந்தா சி 32 இருக்கும். ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வாய்ப்பை வச்சு பார்க்க போகும்போது ஏ பை சி அப்படிங்கிறது என்னவா கிடைக்குது அப்படின்னா 2/3ன்னு கிடைக்குது. அதாவது 66.66% கிடைக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 28/32 அப்படிங்க போகும்போது உங்களுக்கு 7/8. 7/8 அப்படின்னா 87.5%. ரெண்டு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆன்சர் உங்களுக்கு எய்தர் 87.5% ஆர் 66.6% சொல்லி ஆன்சர் பண்ணிடலாம். இதுல ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா cannot determine, கண்டுபிடிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்போ வரும் அப்படின்னா இவங்க ஒருவேளை எக்ஸாக்டா வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது பர்சன்டேஜை கேட்காம ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அது மாதிரி வந்து வேல்யூ வச்சு கேட்டுட்டாங்கன்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது இல்லையா? ஆனா பர்சன்டேஜ் வச்சு கேட்க போது நம்ம தாராளமா என்ன பண்ணலாம்? ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். Next, if the difference between the maximum possible people in society A and minimum possible society in society D is 3200, find the maximum possible people in society B. நான் ஏக்கு உண்டான மேக்சிமமுக்கும் டிக்கு உண்டான மினிமமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னா 3200 சொல்றேங்கிறாங்க. ஏ உடைய மேக்சிமம் அப்படிங்கிறது யாரு இந்த இடத்துல? ஏ உடைய மேக்சிமம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏக்கு மேக்சிமம் வந்து 28. டி உடைய மினிமம் யாரு அப்படின்னா 12. ஸோ 28க்கும் 12க்கும் உண்டான டிஃபரன்ஸ் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. 28க்கும் 12க்கும் உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 16. இந்த 16 தான் 3200 அப்படிங்கிறாங்க. 16 பார்ட் தான் 3200 அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பார்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஆச்சு? 200 ஆச்சு. அவங்க கேட்கறது யார? மேக்சிமம் பாசிபிள் பீப்புள் இன் சொசைட்டி பி. சொசைட்டி பியில் மேக்சிமம் எவ்வளவு? 28. அப்போ 28 into 200 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 5600. அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்து நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு பார்ட் 200 அப்படின்னா மேக்ஸிமம் பார்ட் சொசைட்டி பியில் 28 பார்ட். அப்போ 28 into 5600. அவ்வளோ. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தான் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதை வச்சு நம்மளை கேட்குறாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸோட வேல்யூ 12ன்னு வைக்க போகும்போது நம்ம ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? 7. எக்ஸோட வேல்யூ வந்து 14 அப்படிங்க போகும்போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்தது உங்களுக்கு? 6.5.
எப்படி பார்த்தாலும் எக்ஸ் வந்து ஒய்யோட பெருசா தான் இருக்கும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தான் ஆன்சர். நம்ம இது ஆல்ரெடி அதை வச்சு நம்ம சால்வே பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு மார்க் வந்து ரொம்ப சீக்கிரமே வரும். If the total people in the society 1000, then find the difference between maximum and minimum people in society C. நாம இப்போ கால்குலேட் பண்ணி வச்சிருக்க எல்லாமே வந்து 100. ஏன்னா பெர்சன்டேஜ்னு வச்சதுனால நம்ம 100 வச்சு கால்குலேட் பண்ணியிருப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, 100க்கு பதிலா நீங்க 1000 வச்சு கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? சொசைட்டி சில உள்ள டிஃபரன்ஸை நீங்க வந்து கால்குலேட் பண்ணுங்க. சொசைட்டி சில டிஃபரன்ஸ் ஆக்சுவலா என்ன இருக்கு? 4 பார்ட் இருக்கு இல்லையா? நாம இப்போ 100ன்னு வச்சிருந்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டா 4ன்னு தான் சொல்லுவோம். ஆனா 1000 வைக்க சொன்னாங்கன்னா அப்ப நம்ம என்னென்ன சொல்லியாகணும்? 40 தான் சொல்லியாகணும். கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸி படுத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்? ஏன்னா சார்ட் சால்வ் பண்றதே பாசிபிலிட்டில போக வேண்டியது இருக்கா? டைம் ஆகுமா? அதனால நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கம்ஃபர்ட் ஆக்கிடுறாங்க. Last question. Find the ratio of maximum people in society B and minimum people in C. Maximum people யாரு society B ல 28, minimum people யாரு C ல 32. So 28க்கும் 32க்கும் ரேஷியோ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. 7:8. ஸோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மள ஒண்ணுமே அவங்க ஒரி பண்ணல. என்ன நம்மள புரிஞ்சுக்க சொல்றாங்க? இனிமேல் டேட்டா இன்டர்பிரேஷனுக்குள்ள போகும்போது உள்ளுக்குள்ள பாசிபிலிட்டி வச்சும் நாங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எக்ஸாக்ட் வேல்யூ இல்லாமலும் நாம சில நேரத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கும்? சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து 2 வேரியபிள் கிடைச்சது. எக்ஸ வந்து 12னும் 14 வச்சு சால்வ் பண்ணோம். சில நேரங்கள்ல 3 வச்சு போகும்போது சம் இன்னும் கொஞ்சம் பெருசா வரும். ஆனா கிளரிக்கல் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை பெருசா என்ன பண்ணல அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிடல. இது ஆபீசர் எக்ஸாம் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி வச்சு கொஸ்டினை எடுத்து கொண்டு போய் சால்வ் பண்றதுக்கும் கால்குலேஷனை பெருசா வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். எது எப்படியும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது பாசிபிலிட்டியை பேஸ் பண்ணி டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து நம்ம இனிமே வந்து படிக்க ஆரம்பிக்கணும், புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது நல்லது. ஸோ மேற்கொண்டு நாம டிஐ வந்து கிளர்க் மெயின்ஸுக்கு ஃபர்தரா வீடியோவும் நம்ம என்ன பண்ணலாம், வர்ற அடுத்தடுத்த செட்ல பார்க்கலாம்.